ஒரு வாரமா நான் ஒரு வீடியோ என் கண்ணில் அடிக்கடி பட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபாரின்காரன் அடிக்கடி மல்லிப்பூ ஆம்லெட் பண்ணுறான், அஃபைல் பண்ணுறான், பிரியாணி பண்ணுறான், சிக்கன் பண்ணுறான்னு. ஓகே, நாம ஏன் ஒரு பிளாண்டி பண்ணிடலான்ட்டு மல்லிப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சாப் பண்ணிட்டீங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எந்த ரெசிபி எடுக்கிறீங்களோ அந்த ரெசிபி பிளாண்டி எடுத்துட்டீங்க. ஃப்ளார் எனி ஃப்ளார், மைதா இல்லை கோதுமை ராகி எனி ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுங்க. மல்லிப்பூ சாப் பண்ணதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. நான் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து திகட்டுற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் செமையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட டின்னில் ஊற்றி வச்சுட்டுங்க. மேலே டாப்பிங் கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்ட்டு நானும் இந்த உப்பெல்லாம் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தார்ல அவர் மாதிரி போடலான்னு பார்த்தேன். கடைசியில் அதெல்லாம் நம்மளுக்கு வராது கோபால் அப்படிங்கிற மாதிரின்ட்டு நான் கையிலேயே எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ண ரெடி பண்ணிட்டு போயிட்டு செம்ம ஸ்மெல்லுங்க. வேக வேக மல்லிப்பூ ஸ்மெல்லு அப்படி இருந்துச்சு. அகாடமியே ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மல்லிப்பூ பிளாண்டி அழகாக குட்டி குட்டி பீஸ் போட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு போயிட்டேங்க. அவங்களோட ரியாக்ஷன் வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோவில் போட்டால் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். தேங்க்யூ.